1908 கோரல் மில் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பவள தொழிற்சாலை ஒரு போராட்டம். என்னன்னா, அங்கு வேலை செய்கிற மக்கள், தூத்துக்குடியில் வேலை செய்கிற மக்களுக்கு வந்து சரியான ஊதியம் கிடையாது, குறைந்த கூலி, பணி நேரம் அதிகம். காலையில் 5 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் வேலை செய்யணும். ஒரு ஒரு நல்ல சுத்தமான ஒரு கழிவறை இல்லை. பெண்கள் வந்து குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுறதுக்கான ஒரு இடவசதி கிடையாது. அதே நேரத்தில் அநியாயமாக மிரட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி அடக்குமுறைக்கு ஆளான இந்த தொழிலாளர்கள் பயந்து போயிருந்தாங்க. அவங்களால எப்படி வந்து இதை எதிர்கொள்றதுன்னு தெரியல. அப்போ தான் இந்த பிரச்சனையை போய் வ.உ.சி. ஐயா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் தன்னுடைய ஒரு அட்வொகேட், இவர் வந்து ஒரு லாயர், ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். இவர் என்ன பண்ணார், மக்களுக்கு போய் நிற்கணும்னு சொல்லிட்டு யாருடைய ஒரு உதவி இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து, பிரிட்டிஷ் அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த கம்பெனியை எதிர்த்து இவரும் சுப்பிரமணிய சிவாவும் போய் அங்கே இருக்கிற எல்லா தொழிலாளர்கள் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுறாங்க. இதுதான் முதல்ல நடக்கிற ஒரு தொழிலாளிகளுடைய ஒரு புரட்சி போராட்டமாக வந்து பார்க்கப்படுது வரலாற்றில். அங்கே போய் அதை பார்த்து பயந்த அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இவரை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க. பையா வ.உ.சி. சொல்கிறார், நீ என்னடா என்ன வந்து கூப்பிடுறது, நீங்கள் இங்கே வெளில வாங்கினா, இங்கே பேசுனா சமாதானம் பேசுனா நீங்கள் தொழிலாளர்களுக்கு முன்னாடி பேசணும்னு சொல்லி பேசி அந்த மக்களுக்கு கூலி உயர்வு, பணி நேரம் வந்து 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், சண்டே ஆனால் எல்லாருக்கும் லீவ், கம்பல்சரியாக லீவ் கொடுக்கணும், சரியான ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு வேலை செய்கிற இடம் சுத்தமாக ஒரு சுகாதாரமாக இருக்குன்றது எல்லாத்தையும் வந்து சாதித்து காட்டியவர் வ.உ.சி. ஐயா.